நாராயணரே, என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? திருமண ஏற்பாடுகளை செய்கிறேன். நாளை நம்முடைய திருமணம். சொல் தேவி, தங்களுடைய மனதில் தற்போது என்ன எண்ணம் போடுகிறது? முதலில் நீங்கள் கூறுங்கள். நீங்கள் என்ன எண்ணுகிறீர்கள்? உண்மையை கூற வேண்டுமென்றால் மனதில் ஒரு சந்தேகம் உள்ளது. சந்தேகமா? என்ன சந்தேகம் நாராயணரே? அது என்னவென்றால், இந்த திருமணத்தின் வாயிலாக நான் தங்களுடைய செயல்களுக்கு இடையூறாக ஆகிவிடுவேனா? ஒருவேளை இந்த உறவு தங்களை கைதியாக்கிவிடுமோ என்று அஞ்சுகிறேன். லட்சியம் ஒன்றாக இருந்தால், பயணம் ஒன்றாக இருந்தால், அந்த உறவு நிச்சயம் கைவிலங்காக இருக்காது. அது நமது சக்தியை அதிகப்படுத்தும். நாம் ஒன்றாக பயணப்படும் போது இருவரின் சக்தியும் இணைந்து பெரும் சக்தியாகும். தடையே இருக்காது. நான் தங்களுக்கு ஓர் வாக்களிக்கிறேன். தங்களுக்கு நான் எப்போதும் உறுதுணையாக இருப்பேன். இப்போது உங்கள் இந்த உறுதிமொழி எனக்குள் சந்தேகத்தை ஏற்படுத்திவிட்டது நாராயணரே. என்ன சந்தேகம் தேவி? இல்லை, அது நாம் இணைந்து செல்லும் போது என்னுடைய வேகத்திற்கு உங்களால் ஈடு கொடுக்க முடியுமா? ஒருவேளை நாம் முன்னும் பின்னுமாக பயணித்தால்? அதற்கான உபாயமும் என்னிடம் உள்ளது. முன்னால் எவர் செல்கிறாரோ அவர் பின்னால் வருபவருக்கு காத்திருக்க வேண்டும். பின்தங்கி இருப்பவர் தன்னுடைய வேகத்தை அதிகப்படுத்தி முன்னால் செல்பவருக்கு சமமாகிவிட வேண்டும். இதை நான் எப்படி நம்புவது? வேண்டுமென்றால் இப்பொழுது நாம் அதை செய்து பார்க்கலாமா? அதுவும் சரிதான். நான் என்னுடைய வேகத்தினால் வைகுண்டம் முழுக்க சுற்றி வரப் போகிறேன். நீங்கள் என்னை பிடித்து விட்டால் என்னுடைய சந்தேகம் தானாக நிவர்த்தியாகிவிடும்.
ஸ்வாஹா. வேகத்தை அதிகப்படுத்துங்கள் நாராயணரே, வாருங்கள். பார்த்தீர்களா, நான் தங்களை பிடித்து விட்டேன். தங்களுடைய சந்தேகம் இந்நேரம் தீர்ந்திருக்கும் என்று எண்ணுகிறேன். லக்ஷ்மியின் வேகம் எவ்வளவு அதிகமாக இருந்தாலும் இந்த நாராயணனின் அன்பு அவரை விட்டு விலகிச் செல்ல விடாது. இந்த வாக்குறுதி பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து பெண்களுக்கும் தன்னுடைய வாழ்க்கை துணையாரிடம் கிடைக்க வேண்டும். அவர்கள் எந்த சூழ்நிலையிலும், எந்த துன்பத்திலும், எந்த வடிவத்திலும் அவர்களது துணையாரை எப்போதும் பிரியவே கூடாது. தன்னுடைய காதலியான மனைவியை எப்பொழுதும் மார்போடு அணைத்திருக்க வேண்டும், உறுதுணையாக இருக்க வேண்டும். இப்பொழுது நான் தங்களுக்கு மேலும் ஒரு வாக்களிக்கிறேன் தேவி. நான் எக்காலத்திலும், அனைத்து வடிவத்திலும், அவதாரங்களிலும் தங்களுக்கு உறுதுணையாக இருப்பேன். யார் நம்மை பிரிக்க எவ்வளவு முயற்சி செய்தாலும் சரி, நம்முடைய அன்பு நம்மை மீண்டும் இணைத்துவிடும்.
சுதர்சன சக்கரத்தை அழிக்கும் ஆயுதம் கிடைத்து விட்டது. இது என்னுடைய சவால். லக்ஷ்மியையும் நாராயணனையும் நான் பிரித்து விடுவேன். நாளை குறிப்பிட்டபடி லக்ஷ்மி மணமகளாவாள். ஆனால் பிறந்த வீட்டை விட்டு அவள் ஹயக்ரீவனின் வீட்டிற்கு வருவாள். லக்ஷ்மி எங்கு செல்ல எண்ணினாலும் அவள் என்னைத்தான் வந்து அடைந்தாக வேண்டும். இன்று நீங்கள் அளித்த இந்த வாக்குறுதி செல்வத்தின் அதிபதியான தேவி லக்ஷ்மியை மேலும் வளமாக்கிவிட்டது. நானும் உங்களுக்கு ஒரு வாக்குறுதி அளிக்கிறேன். எங்கெல்லாம் நாராயணரை வழிபட்டு அவர் நிறைந்திருக்கிறாரோ அங்கெல்லாம் எனது அஷ்ட வடிவங்கள் தனலக்ஷ்மி, தானியலக்ஷ்மி, வித்யா விஜய வீரலக்ஷ்மி, ஆதி மற்றும் கஜலக்ஷ்மி மற்றும் சனாதன லக்ஷ்மி வடிவத்தில் நானும் அங்கு நிறைந்திருப்பேன். என்னுடைய இந்த வலிமையான ஆயுதத்தால் அனைத்தையும் மாற்றிவிடுவேன். அந்த நாராயணனிடமிருந்து அவனது சௌபாக்கியமான அந்த லக்ஷ்மியை பறித்து விடுவேன். ஆம், இப்போது உங்களுக்கு மகிழ்ச்சியா? பார்த்தீர்களா, உங்கள் மகன் ஒன்றும் அவ்வளவு கொடூரமானவன் அல்ல. ஆனால் கொடூரமானவனாகி விடுவேன். நீங்கள் எனக்கு துணையாக இல்லை என்றால் அது நடக்கும். எனக்கு உதவுங்கள் தந்தையே. நாளை அவனது திருமணத்திற்கு அழைக்கப்பட்டுள்ள சப்தரிஷிகளில் நீங்களும் ஒருவர். அதனால் அந்த திருமணத்தின் முகூர்த்த நேரம் பற்றி உங்களுக்கு தெரிந்ததை என்னிடம் கூறிவிடுங்கள் தந்தையாரே. கூற ஆரம்பியுங்கள். நாளை அதிகாலை முதல் பொழுது முடிந்ததும் மஞ்சள் சடங்கு நடைபெறும். அந்த சடங்கு முடிந்தவுடன் சுப திலகம் மற்றும் சுப முகூர்த்தத்திற்கான முகூர்த்தம். நீ எந்த தவறான செயலையும் செய்து விடாதே மகனே. நான் உன்னை எச்சரிக்கிறேன். தந்தையே, நான் உங்களிடம் தகவலை கேட்டேன், அறிவுரையை கேட்கவில்லை. நீங்கள் கவலைப்படாமல் திருமணத்தில் கலந்து கொள்ளுங்கள். ஏனெனில் நாளை வைகுண்டத்தில் மஞ்சள் சடங்கு எனக்கு நடைபெறும். அங்கு மணமகனாக
என்னை அலங்கரிப்பார்கள். லக்ஷ்மியை மனம் முடிப்பவன் நான் தான். பிறகு மங்கள மந்திரத்தை இல்லை, மங்கள மந்திரத்தை நான் ஏன் கூற வேண்டும்? மங்கள மந்திரத்தை நீங்கள் தானே கூறுவீர்கள். ஆம் தந்தையே, நீங்கள் ஆயுதத்தை கொடுத்து தகவலையும் கூறிவிட்டீர்கள். அதோடு ஆசீர்வாதத்தையும் வழங்கிவிடுங்கள். நான் உன்னை எவ்வழியில் ஆசிர்வதிப்பது மகனே? நாளை அங்கு வைகுண்டத்தில் இந்த பிரபஞ்சத்தை நல்வழிப்படுத்துவதற்காக சப்த ரிஷிகளின் வேதங்கள் அருளப்படும் மகனே. ஆனால் இங்கு என் புதல்வனாக இருந்தும் தவறான பாதையில் செல்ல துடிக்கிறாய். அறிந்து கொண்டேன் தந்தையே. நீங்கள் எதுவும் நடந்தால்தான் நம்புவீர்கள். சரி, நீங்கள் அப்போதே ஆசீர்வாதம் வழங்குங்கள். நான் அந்த லக்ஷ்மியை வரனாக்கி வளம் மற்றும் செல்வத்தின் அதிபதியாகும் போது ஆசி வழங்குங்கள். அப்போது நான் என்னுடைய பலத்தை காட்டுவேன். நான் லக்ஷ்மியையும் நாராயணனையும் பிரித்து விடுவேன். நான் உன்னிடமிருந்து உன்னுடைய லக்ஷ்மியை பறித்து விடுவேன். என்ன ஆயிற்று தேவி? வாக்களித்து விட்டு இப்படி கவலையாக இருந்தால் எப்படி? அன்பினால் வாக்குறுதி அளித்தவரை இழந்து விடுவோமோ என்கிற பயம்தான் என்னை கவலைப்படுத்துகிறது நாராயணரே. நமது திருமணத்திற்கு அது நடக்கும் இடத்திற்குள் நீங்கள் எந்த தீய சக்தியையும் நுழைய விடமாட்டீர்கள் அல்லவா? நீங்கள் அனுமதிக்க மாட்டீர்கள் அல்லவா? நட்பு. மனிதன் பிறக்கும் போதே உறவுகள் எனும் கைவிலங்கோடுதான் பிறக்கிறான். தாய், தந்தை, சகோதரர், சகோதரி, தாத்தா, பாட்டி, இந்த அனைத்து உறவுகளும் நம்முடைய பெயருடன் எப்பொழுதும் நிரந்தரமாக இணைந்திருக்கும். ஆனால் உறவுகள் எனும் இந்த நீர்ச்சுழலில் ஓர் உறவு உள்ளது. அது நாமாக இணைக்கும் உறவு. அந்த உறவுதான் நமது நம்பிக்கைக்கும் அன்புக்கும் அடித்தளமாக இருக்கும். அந்த உறவுதான் நட்பு என்னும் உறவு. வாழ்க்கையில் கடினமான சூழ்நிலையில் ஒரு நல்ல நண்பனால்தான் சொல்லாமலேயே நம்மை புரிந்து கொள்ள முடியும். நமக்கு வழிகாட்டியாக இருப்பார்கள். ஆகையால் நண்பர்களை தேர்வு செய்யும் போது கவனமாக தேர்வு செய்யுங்கள். ஏனெனில் வாழ்க்கை எனும் புதிய பயணத்தில் நல்ல நண்பர்கள் மலர்களைப் போல நறுமணத்தினால் நம்மளை மகிழ்ச்சிப்படுத்துவார்கள். ஆனால் தீய நண்பர்கள் முட்களைப் போல நம் பாதத்தை காயப்படுத்தி விடுவார்கள்.
வாழ்க்கையில் நல்ல நண்பர்களை துணையாக அடைந்தால் ஆனந்தம் என்னும் வைகுண்டத்தை அடையலாம். பிரம்மாண்டத்தின் மிகப்பெரிய விவாகத்திற்கு சிறப்பை சேர்க்க அனைத்து ரிஷிமார்களும் வந்து கொண்டிருக்கிறார்கள். பூலோகத்தில் இருந்து அரசராகிய ஸ்ரீ நாராயணரின் பரம பக்தன் மகாராஜா மனு வந்து கொண்டிருக்கிறார். ஆயுஷ்மான் பவ. வைகுண்டத்திற்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த அற்புத விவாகத்தில் கலந்து கொள்வது என் பாக்கியமாகும். நான் பூஜிக்கும் ஸ்ரீ நாராயணர் மற்றும் தேவி லக்ஷ்மி எங்குள்ளார்கள்? அவர்களை முதலில் நான் தரிசிக்க விரும்புகிறேன். அவர்கள் வந்து கொண்டிருப்பார்கள். பிரபு, இது என் பாக்கியமாகும். பூலோகத்திலிருந்து இது பக்தர்களின் பரிசு. இந்த மஞ்சளை கொண்டு வரும் பாக்கியம் எனக்கு கிடைத்தது. இதை ஏற்றுக்கொள்ளுங்கள். எதிலும் வெற்றி உனக்கே. தேவி, திருமணத்தில் குறை இருக்கக்கூடாது என்று கூறினீர்களே, இப்பொழுது பாருங்கள், மகாராஜா மனுவின் அன்பளிப்பு தூய்மையின் அடையாளம். உடல் மற்றும் உள்ளத்தை சுத்தம் செய்யும் மஞ்சள் வந்துவிட்டது. இனி எந்த ஒரு எதிர்மறை சக்தியும் நம்முடைய விவாகத்தில் தடங்களை ஏற்படுத்த முடியாது. நான் லக்ஷ்மியை மட்டுமல்லாது சுகம், சாமர்த்தியம் மற்றும் சமநிலையின் சுவாமியாவே. என் பலத்தை என்னவென்று நான் காட்டப் போகின்றேன். நான் லக்ஷ்மியையும் நாராயணனையும் பிரித்து விடுவேன். இந்த மஞ்சள் வைகுண்டத்தில் பரவட்டும். பக்தியின் அன்பு அனைவர்களுக்கும் கிடைக்கட்டும். ஆஹா, நம் தாயுடைய கட்டளை கிடைத்து விட்டது. மஞ்சளோடு நாம் இந்த சுபகாரியத்தை ஆரம்பித்து விடலாம்.
மஞ்சள் சுபகாரியத்தின் அடையாளமாகும் மகனே. ஆமாம் தாயே, அறிவேன். இது எனக்கு இன்னும் மங்களமாக அமையும். காரணம் இதை வைத்து ஹயக்ரீவனில் இருக்கும் நாராயணனுக்கு வெறும் வெற்றியின் சங்கு ஒலிக்கும் அல்லவா? நிச்சயமாக உன்னுடைய இந்த முடிவானது அசுர குலத்தையே உச்சத்தில் ஆழ்த்த போகிறது. நம்முடைய வாழ்க்கையில் பல சுபகாரியங்கள் நடக்கும். நிச்சயமாக தாயே. இந்த நிறம் தங்களுடையது, இந்த மகிழ்ச்சி தங்களுடையது. இதை நான் பூசவில்லை என்றால் இந்த மஞ்சள் திருவிழா முழுமையடையாது. என்ன செய்ய இருக்கிறீர்கள் நாராயணரே? எனக்கு மஞ்சள் பூச மாட்டீர்களா? சம்ருத்தியின் தேவியான லக்ஷ்மியின் அன்பு மற்றும் கிருபை ஒரே நொடியில் கிடைத்து விடாது நாராயணரே. அதற்கு அதற்கு தாயே, நான் எப்படி இருக்கிறேன்? இப்பொழுது என் மகன் லக்ஷ்மிக்கு பொருத்தமானவன். இல்லை இல்லை தாயே. அலங்காரத்தின் மிகப்பெரிய ஆபரணமானது இன்னும் மீதம் உள்ளது தாயே. இங்கு நாராயணரின் அலங்காரம் முடிந்தது. அதோடு இங்கு மகாதேவர் வந்தவுடன் நாராயணரின் ஊர்வலமும் முழுமையடைந்து விடும். மகாதேவா, ஹர ஹர மகாதேவா. வணங்குகிறோம் மகாதேவா. மனதார வரவேற்கிறோம் மகாதேவா. வாருங்கள் மகாதேவா.
லக்ஷ்மி நாராயணன் விவாகத்திற்கு தங்களை வரவேற்கிறேன். இது என்ன நாராயணரே, நிலைமையை நீங்கள் புரிந்து கொள்ள பாருங்கள். இன்று உங்களுக்கு விவாகம். நீங்கள் தான் நாயகர், அதனால் என்னை புகழ வேண்டாம். உங்கள் துணைவியாரை வரவேற்க தயாராகுங்கள். எந்த அளவிற்கு எளிமையாக லக்ஷ்மி நாராயணர் இணைந்திருக்கிறார்களோ அதே அளவிற்கு வியக்கும்படி லக்ஷ்மி நாராயணரின் விவாகமும் இந்த முழு சிருஷ்டியில் பெருமையோடு பேசப்பட வேண்டும். இந்த விவாகம் பிரபஞ்சத்தில் ஒரு பெண்ணிற்கும் ஒரு ஆணின் வாழ்வை முழுமையாக்கி சிறப்பித்துவிடும். நீங்கள் கடைபிடிக்கக்கூடிய ஒவ்வொரு விதிமுறைகளும் சந்தோஷங்களும் இந்த பிரபஞ்சம் இருக்கும் வரை கடைபிடிக்கப்படும். 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 விதிமுறைகள் முடிந்து விட்டது நாராயணா, வாருங்கள் போகலாம். மணப்பெண் தயாராகி விட்டாரா? நான் உள்ளே சென்று பார்த்து விட்டு வருகிறேன். இந்த அஸ்திரத்தால் என்னுடைய அலங்காரம் முழுமையடைந்தது தாயே. இப்போது நான் லக்ஷ்மிக்கு நாராயணனாவதற்காக முழு தகுதியை அடைந்து விட்டேன். அஜனனா செய்த தவறை நீயும் செய்து விடாதே அயக்ரீவா. ஒரு தாய் தன்னுடைய மகனின் விவாகத்திற்கு எந்த குறையும் வராமல் பார்த்து கொள்ள வேண்டும். நல்லதையே பேச வேண்டும். சுபகாரியத்தில் அமங்கலமாக பேசக்கூடாது தாயே. நீங்கள் உங்களுடைய மகனை ஆசீர்வதிக்க வேண்டும். அமங்கலமான வார்த்தைகளை சொல்லக்கூடாது. நான் நாராயணனாக ஆவதற்கு, அதோடு லக்ஷ்மியை கொண்டு வருவதற்கு என்னை யாரும் தடுக்க முடியாது. யாராலும் இயலாது. ஹயக்ரீவனின் சூழ்ச்சி மற்றும் அவன் புது அஸ்திரத்தின் சக்தி நம் அசுர குலத்தின் வாழ்க்கையை மாற்றிவிடும். வாருங்கள் நாராயணரே, அமருங்கள். மகரிஷியாரே, இந்த நேரம் எவ்வளவு ஒரு அற்புதமான நேரம். ஒரு புறம் லக்ஷ்மி நாராயணர் விரைவில் ஒன்றாக இணைய இருக்கிறார்கள். அதோடு இன்னொரு புறம் அனைத்து உலகமும் இந்த வேதத்தின் மார்க்கமாக ஞானத்தின் சிறப்பை அடையப் போகிறது. அற்புதம். காத்திருப்பதும் ஒரு சோதனையாகவே அமைகிறது நாராயணரே. அதோடு விவாகம், அதுவும் சோதனையின் ஆதாரம்தான். இது உண்மைதானே? நன்றாக யோசித்து பதில் கூறுங்கள். யாருடைய சுபத்திலகத்தை இந்த இயற்கையே அமைத்துக் கொடுத்தது? அதோடு விவாகத்தின் மேடையில் மகாதேவரை அமர வைத்திருக்கிறார். பிரம்மதேவர் இந்த விவாகத்தின் மந்திரங்களை ஓதப் போகிறார். அவன் அனைத்து சோதனைகளுக்கும் தயாராக உள்ளான். அற்புதம்.
பிரம்மதேவரே, விதிமுறைகளை நீங்கள் தொடங்கிவிடலாம். என்னுடைய மாப்பிள்ளை விவாகத்திற்கு உற்சாகமாக ஆவலோடு காத்திருக்கிறார். நாராயணா, முதலாக அக்னி, பூமி, திசைகள் அனைத்தையும் வணங்குங்கள். நாராயணரே, அக்ஷதையை கையில் எடுத்து இந்த திருமணத்தின் தீர்மானத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். மணப்பெண்ணிற்கு சிறந்த அலங்காரமாக அமைவது இந்த திலகம். இதுவே அடையாளம். அதாவது மணப்பெண் இல்லற வாழ்க்கைக்கு தயாராகிவிட்டார் என்று அர்த்தம். இந்த திலகத்தை அவள் வைத்தவுடன் அவள் அந்த குடும்பத்திற்காக சுகம், சௌபாகியம் மற்றும் சம்ருத்தியை கொண்டு வருவாள். மணப்பெண்ணை திருமண மேடைக்கு அழைத்து வாருங்கள். நாராயணா, சிருஷ்டியில் மனித வாழ்க்கைக்கு ஆதாரம் அன்னமாகும். அதனால் அக்ஷதையை கையில் எடுத்து ஒவ்வொரு பூஜையிலும் அன்னத்திற்கு இடமளித்து அதை கௌரவியுங்கள் நாராயணரே. இது அன்னம் மட்டுமல்ல, தேவி லக்ஷ்மியின் அஷ்டஸ்வரூபத்தில் இதுவும் ஒன்று. தானிய லக்ஷ்மி. யார் அன்னத்தை மதிக்கிறார்களோ தேவி லக்ஷ்மியின் ஆசியை பெறுவார்கள். பூக்களை எடுங்கள் நாராயணரே. மணப்பெண் வரும் வரை காத்திருங்கள். வாருங்கள், அனைவரும் விரைந்து வாருங்கள். தேவி, மணப்பெண்ணை அழைத்து வரச் சொன்னார்கள். அனைவரும் இதற்காக காத்திருக்கிறார்கள். அந்த சுபநேரம் வந்துவிட்டது. வாருங்கள் தேவி, நாராயணர் காத்துக் கொண்டிருக்கிறார். வாருங்கள். என்ன யோசிக்கிறீர்கள் தேவி? எனது தாய் தந்தையார் இங்கே இருந்திருந்தால், நானும் ஒரு தாயின் கருவிலிருந்து பிறந்திருந்தால், எனது சகோதர சகோதரிகள், எனது சொந்த பந்தங்கள் என்னை அழைத்து சென்றிருப்பார்கள். வாருங்கள், உங்களுடைய இந்த வருத்தத்தை இன்று ஆனந்தமாக மாற்றி காட்டுகிறோம். இன்று நாங்கள் அனைவரும் உங்கள் நெருங்கிய உறவினர்களாகி உங்களை மணமேடைக்கு அழைத்துச் செல்வோம். இன்று முதல் இந்த உலகத்தில் நடக்க இருக்கும் ஒவ்வொரு திருமணத்திலும் மணப்பெண்ணோடு இருக்கக்கூடிய அனைத்து ஸ்ரீகளும் மணப்பெண்ணின் நெருங்கிய உறவினர்களாகவே இருப்பார்கள். அவர்கள்தான் மணமேடைக்கு அழைத்துச் செல்ல வேண்டும். இதனால் மணப்பெண் மகிழ்ச்சி அடைவாள். அவள் கூடவே இருக்கும் ஸ்ரீயின் வாழ்க்கையும் சிறப்படையும். வாருங்கள் தேவி.
ஒழுக்கம். எதிர்காலத்தில் உங்கள் வாழ்க்கை சிறப்பாக அமைய பல சங்கடங்களை நீங்கள் கடக்க வேண்டியிருக்கும். தைரியம் உங்கள் வெற்றியின் பாதையை அமைத்துக் கொடுக்கும். ஆனால் இதற்கு அடிப்படை தேவைதான் ஒழுக்கம். இந்த குணமானது, அதாவது மனம் திடமாக இருந்தால் உங்களின் சிறப்பான பாதை உங்கள் கண் முன்னால் தெரியும். நமது லட்சியத்தை ஸ்திரமாக திடமாக மாற்றி காட்டும். வாழ்க்கையின் கஷ்டங்களை போராடுவதற்கு ஒரு நல்ல கேணியாக அமையும். எவன் ஒழுக்கத்தை கடைபிடிக்கிறானோ அவன் வெற்றியின் பாதையை அடைந்து விடுவான். சுகத்தின் வைகுண்டத்தையே அடைந்து விடுவான். ஒழுக்கத்தை கடைபிடித்து விட்டால் வெற்றியின் வைகுண்டத்தை பார்க்க யாரிடம் தைரியம் உள்ளது இந்த அசுரராஜன் ஹயக்ரீவனை தடுப்பதற்கு? யாரது? யாரது? என் கடமையின் பாதையில் என் துணைவியாக தங்களை வரவேற்கிறேன் தேவி. நான் சிருஷ்டியின் அனைத்து இடங்களிலும் இருப்பவள். நாராயணரின் மனதில் இருக்க இதோ வந்து கொண்டே இருக்கிறேன். உங்கள் அருந்தாங்கினியாக மாற வந்து கொண்டே இருக்கிறேன். உன்னுடைய எல்லா முயற்சியும் வீணாகத்தான் போகும். உன்னால் உள்ளே வர முடியாது. இது வைகுண்டம். தீய சக்திகள் உள்ளே வர முடியாது. தூய்மை மனதுடனும் சந்தோஷமாக இருப்பவர்கள் மட்டுமே உள்ளே நுழைய முடியும். திரும்பிச் செல்வதற்காக நான் இங்கு வரவில்லை, அடைவதற்காகவே வந்திருக்கின்றேன் அந்த லக்ஷ்மியை. இந்த அஸ்திரமானது என்னுடைய தந்தை மகரிஷி கஷ்யபர் தவத்தாலும் வரத்தாலும் உருவாக்கினார். இது என் வழிக்கு தடையாக இருக்கும் அனைத்து தடங்கல்களையும் அழித்துவிடும். இந்த அஸ்திரமானது என்னுடைய பழிவாங்கும் எண்ணத்துடனேயே வைகுண்டத்திற்குள் என்னோடு நுழைந்துவிடும். உங்கள் நாராயணன் இந்த உலகத்திற்கு பலவிதமான வீண் கட்டுப்பாடுகளை விதித்துள்ளார். வைகுண்டத்திற்குள் நுழைய கட்டுப்பாடு, லக்ஷ்மியை அடையக்கூடாது என்று கட்டுப்பாடு. ஆனால் இன்று அனைத்து கட்டுப்பாடுகளையும் மீறப்போகின்றேன். இன்று நான் வைகுண்டத்திற்குள் நுழையவும் போகின்றேன். அதோடு லக்ஷ்மியையும் சொந்தமாக்கிக் கொள்வேன். சகோதரா,
எந்திரம் மிகவும் சக்தி உள்ளதாக தெரிகிறது. நம் சக்தியையும் திறமையையும் காட்ட வேண்டிய நேரம் வந்துவிட்டது விஜய். நாம் தான் காவலர்கள். நம் கடமையை நாம் செய்யலாம். இந்த விவாகத்தில் எந்த தடங்களும் வராமல் பார்த்துக் கொள்ளலாம். ஆச்சரியப்படாதே, இது பிரகாசமில்லை, தேவி லக்ஷ்மியின் ஆற்றலாகும். மணமேடைக்கும் அவர்கள் வந்து விட்டார்கள். அதாவது உன்னுடைய ஆசை நிறைவேறாமலே போய்விடும். இன்னும் சிறிது நேரத்தில் தேவி லட்சுமி நாராயணரின் திருமணம் நடந்துவிடும். பிரம்மதேவரே, இந்த விவாகம் இந்த பிரபஞ்சத்தின் சிறப்பாகும். அதனால் இதை உங்கள் மனதில் ஆழமாக பதிய வைத்து சிறப்பான மந்திரத்தை கூறுங்கள். அதன் மூலமாக பிரபஞ்சத்தில் விவாகம் மட்டுமல்ல, எல்லா சுபகாரியங்களும் மங்களகரமாகட்டும். அப்படியே ஆகட்டும். மங்களம் பகவான் விஷ்ணு, மங்களம் கருடத்வஜ, மங்களம் புண்டரீகாட்சம், மங்களாய தனோஹரி. என் கரங்களை விடுங்கள் தாயே. தாயே, இதே கரங்களால் நான் வென்று வருவேன் என்று ஆசி வழங்கினீர்கள். அதே கரத்தால் என்னை தடுக்கிறீர்களே. முன்னேறி செல்ல விடுங்கள் தாயே. இன்று லக்ஷ்மி நாராயணனுக்கு சொந்தமாகிவிட்டால் நீங்கள் என் தாய் என்பதையும் இதே கணத்தில் நான் மறந்து விடுவேன். ஒரு விவாகம் ஒருவரை வாழ்க்கையில் இணைக்க மட்டும் செய்யாது. காரணம், அது மாப்பிள்ளையையும் மணப்பெண்ணையும் ஒரு புதிய உறவுக்கு அழைத்துச் செல்லும். இந்த உறவு அமைவதற்காகத்தான் மணமகனும் மணப்பெண்ணும் இணைகிறார்கள்.
காலம் முழுவதும் அவர்களை அன்பின் கயிறால் பிணைக்கப்படுகிறது. அதனால் தான் விவாகத்தை பந்தம் என்று கூறுவார்கள். அதோடு இந்த பந்தத்தை இவர்களின் ஆடைதான் ஒன்று சேர்க்கிறது. இந்த ஆடையின் நூலானது சுகத்தை ஒன்றாக இணைக்கிறது. இதில் செழிப்பு அடங்கியிருக்கும், சமநிலையை உருவாக்கித் தரும். அதனால் ஆடையை இவ்வாறு இணைப்பது சுகம், சம்ருதி மற்றும் சமநிலையை எடுத்துக்காட்டும். அதனால் இந்த இணைப்பு பிரியக்கூடாது. இது முதன்மையானது. தந்தை கொடுத்த அஸ்திரத்தோடு நான் இங்கிருந்து திரும்பிச் செல்வதற்காக வரவில்லை தாயே. லக்ஷ்மிக்கும் எனக்கும் இடையில் இருக்கும் இடைவெளியை மற்றும் வைகுண்டத்தின் வாயிலையும் உடைக்க வந்திருக்கிறேன். நான் ஸ்ரீக்கு ஹரியாக வந்திருக்கின்றேன் தாயே. கடைசி முறையாக எச்சரிக்கிறேன், என் கரத்தை விட்டுவிடுங்கள். தயவு செய்து என்னை வற்புறுத்தாதீர்கள். உங்களை நான் எதுவும் செய்துவிடக் கூடாது. என்னை போக விடுங்கள். லக்ஷ்மியிடம் என்னை போக விடுங்கள். நான் உன் தாய், அதனால் தான் தடுத்து நிறுத்துகிறேன். வைகுண்டத்தின் மேல் அஸ்திரத்தை பயன்படுத்துவது மூர்க்கத்தனமாகும் மகனே. அது என்ன மூர்க்கத்தனம்? அடுத்தவனின் தவ பலம், அதோடு அடுத்தவரின் கர்மாவால் கிடைத்திருக்கும் இந்த அஸ்திரம், இதை ஒரு முறைதான் பயன்படுத்த முடியும். இம்மாதிரியான அஸ்திரமானது தன் லட்சியத்தை அடைந்தவுடன் அது தானாகவே அழிந்துவிடும். நீ முடிவு செய் ஹயக்ரீவா, இந்த அஸ்திரத்தை வைகுண்டத்துக்கு பயன்படுத்துகிறாயா அல்லது நாராயணன் மீதா? வைகுண்டத்தை அழிக்க விரும்புகிறாயா, நாராயணனை அழிக்க விரும்புகிறாயா? மகாதேவர் விவாகத்தை நடத்தி நம்மை ஒன்று சேர்த்து விட்டார். இப்பொழுது அனைத்து உலகத்தையும் இந்த விவாகத்திற்கான, இந்த அன்பிற்கான சாட்சியாக மாற்ற வேண்டும். அக்னியை விட பவித்திரமானது எதுவும் இல்லை. இது அனைத்து அழுக்குகளையும் சாம்பலாக்கிவிடும். அதோடு மீதம் இருப்பதோ செழுமை மட்டும்தான். ஆதலால் அக்னியை சாட்சியாக வைத்து நாம் உறுதி எடுப்போம். நம்முடைய உறவில் எந்த ஒரு கருத்து வேறுபாடும் தலை தூக்கி நிற்கக்கூடாது. தூய்மையின் தேவி, தூய்மையான பாதத்தோடு வாருங்கள். நான் தங்களுக்கு துணை நிற்பேன். நாம் இருவரும் ஒன்றாக உறுதி எடுப்போம். மங்களம்
நான் எடுக்கப் போகும் முதல் வாக்கு இனி என் வாழ்வின் அனைத்து கர்மங்களும் அனைத்து தர்மங்களும் தங்களோடே ஆரம்பமாகும், தங்களுடன் தான் முடிவடையும். அடுத்த வாக்கு என் சரிபாதியாக இருப்பதால் தங்கள் கௌரவமே என் கௌரவம், தங்களுடைய அவமானம் என்னுடையதாகும். மூன்றாவது வாக்கு அது சுகமோ துக்கமோ, வெற்றியோ தோல்வியோ, வாழ்க்கை எதை தருகிறதோ அதை நாம் இருவரும் ஏற்றுக்கொள்வோம். தங்கள் கவலை என் கவலையாகும், அதோடு என்னுடைய சுகம் தங்களுடையதாகும். நான்காவது வாக்கு என்னை நம்பி தாங்கள் இவ்வளவு தூரம் வந்ததற்காக. இந்த நான்காவது வாக்கு இனி தங்களை பாதுகாப்பது என் கடமை மட்டுமல்ல, அது என் தர்மமாகும். அது என் தர்மமாகும். அது என் அனைத்து வாக்கையும் நீங்கள்தான் கொடுப்பீர்களா? நாம் இருவருமே இணைந்திருக்கிறோம். ஆகையால் சில வாக்குகளை நானும் கூறுகிறேன். வாக்களியுங்கள். என்றும் எனக்கு முன்னால் நீங்கள் நடக்க வேண்டும். என் பாதுகாப்பு கவசமாக வேண்டாம், என் தோழனாக, எனது வழிகாட்டியாக இருக்க வேண்டும். அடுத்த வாக்கு நீங்கள் எனது மரியாதையை காக்குகிறீர்கள் என்றால் நானும் உங்கள் மரியாதையை காப்பேன். உங்களது அவமானம் எனது அவமானமாகும். இது இறுதி வாக்கு, அதுவும் மிக முக்கியமான வாக்காகும். வெப்பமும் நிழலும் போல வாழ்க்கையில் சுகமும் இருக்கும், துக்கமும் இருக்கும், அன்பும் இருக்கும், வெறுப்புகளும் இருக்கும். வாக்கு தாருங்கள். யார் எவ்வளவு முயற்சிகள் எடுத்தாலும் நம்முடைய விவாகத்திற்கு நடுவில், நம்முடைய உறவிற்கு நடுவில் ஒருவரும் வந்துவிடக்கூடாது. நம்முடைய இந்த உறவானது என்றும் வலுவாக இருக்கும், இலக்கணமாக அமையும், ஆனந்தமாக இருக்கும், ஆனந்தமாக இருக்கும், ஆனந்தமாக இருக்கும். இந்த சிருஷ்டியின் ஆதாரம் லக்ஷ்மி நாராயணர். அதனால் இவர்கள் வாழ்க்கையில் எடுத்த 7 வாக்குகள் இந்த சிருஷ்டியில் நடக்கும் ஒவ்வொரு விவாகத்திற்கும் ஆதாரமாக விளங்கும். ஆதாரமாக விளங்கும். ஆதாரமாக விவாகம் நிறைவேறிவிட்டது. நிறைவேறிவிட்டது.
தோல்வி. உலகத்தில் யார்தான் சந்திக்கவில்லை? அவர்கள் தன்னுடைய உழைப்பு என்றும் வெற்றியடைய வேண்டும் என்றுதானே நினைப்பார்கள். ஆனால் வெற்றியை தேடி ஓடி ஓடி அலைவதால் நாம் தோல்வியின் மகத்துவத்தை மறந்து விடுகிறோம். ஏனென்றால் அதாவது வெற்றி நம்மை உச்சிக்கு கொண்டு போய் விட்டுவிடும். ஆனால் தோல்வியானது நம்மை கற்றுக்கொள்ள வைக்கும். வெற்றியின் பாதையை நமக்கு எடுத்து காட்டிவிடும். நம்மிடம் இருக்கும் குறைகளை போக்க ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கும். நாமும் மறந்து விடுகிறோம். வெற்றியின் இனிப்பான சுவையை அனுபவிக்க வேண்டுமெனில் தோல்வியின் கசப்புத்தன்மையையும் சுவைத்து இருக்க வேண்டும். காரணம், ஒவ்வொரு வெற்றிக்கு பிறகும் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் உங்கள் எண்ணத்திற்கு ஒரு புதிய திசையை, உங்கள் கண்களுக்கு ஒரு புதிய கண்ணோட்டத்தை தரும். அதோடு உங்கள் சரித்திரத்தையும் சிறப்பாக அமைத்து தரும். நினைவிருக்கட்டும், தோல்வி முடிவல்ல, அதுவே ஆரம்பம். நம்பிக்கையோடு முன்னேறி சென்றால் வெற்றி எனும் வைகுண்டத்தை உங்களால் பார்க்க முடியும்.